ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. பதஞ்சலி யோகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம், எளிமையான முத்திரைகள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது பிரம்மர முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த முத்திரை எப்படி நம்ம உடலுக்கு உள்ளத்திற்கு ஒரு ஆரோக்கியத்தையும் அமைதியும் கொடுக்கிறது, அடிப்படை தத்துவத்தை நம்ம நன்றாக உணர்ந்துட்டோம் அப்படின்னா உங்கள் அனைவருக்குமே இந்த முத்திரை பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற ஆவல் வந்துடும். இந்த மனிதனுடைய உடல் பஞ்சபூதத்தினால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். இந்த பஞ்சபூத தன்மைகள் தான் நம்ம எல்லா உடம்புக்குள்ளேயும் இருக்கின்றன, ஒவ்வொரு செல்கள்லேயும் இருக்குது. இந்த ஒவ்வொரு செல்கள்லையும் உஷ்ணம் இருக்குது, குளிர்ச்சி இருக்குது, நீர் இருக்குது, வெற்றிடம் இருக்குது, ஆகாசம் காற்று இருக்குது, நிலம் இருக்கின்றது. ஸோ இதில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள், குறைபாடுகளைத்தான் நம்ம நோய் அப்படின்னு சொல்கிறோம். மனிதனுடைய மனதில் ஏற்படுகின்ற மன அழுத்தம், டென்ஷன், டிப்ரெஷன், கவலை, பதட்டம், உணவு முறை, இவைகளினால் ஒரு சில மாறுபாடுகள் ஏற்படுகின்றன. அப்போ இந்த மாறுபாடுகளை சரி செய்யக்கூடியது முத்திரைகள். இந்த பஞ்சபூதத்துக்கும் கைவிரல்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தினுடைய தன்மையில் நெருப்பு இந்த பெருவிரல் நுனி, இது நீரை கட்டுப்படுத்துகின்றது, நிலத்தை கட்டுப்படுத்துகின்றது, இது ஆகாசம், இது காற்று. அப்போ விரல்களை இணைக்கவில்லை, பஞ்சபூத மூலகங்களே இணைக்கின்றோம். இதை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விலையும் மூலகம் அப்படின்னு சொல்கிறோம். இது நெருப்பு மூலகம், இது நீர் மூலகம், இது நில மூலகம், இது ஆகாய மூலகம், இது காற்று மூலகம். அப்போ வெறும் கை விரல்களை நாம் இணைக்கவில்லை, நன்றாக உள்வாங்கிக்கிடணும், மூலகங்களை இணைக்கின்றோம். இந்த மாதிரி மூலகங்களை பஞ்சபூதத்தை இணைக்கும் பொழுது மனிதனுடைய 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய ஆத்மசக்தியினுடைய வெளிப்பாடு தான் இந்த குறைபாடுகளை நீக்குகின்றன. ஸோ இந்த பேசிக் கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு முத்திரை செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு ஏற்படும், தன்னம்பிக்கை ஏற்படும். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பிரம்மர முத்திரை நிறைய நபர்களுக்கு அலர்ஜின்னு சொல்லக்கூடியது. சிலருக்கு உணவில் இருக்கும், சிலருக்கு அலர்ஜியின் காரணமாக தசைகளில் ஒரு சில ப்ராப்ளங்கள் ஏற்படும், ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படும். பல வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட அந்த அலர்ஜி நீங்காமல் இருக்கும். ஆங்கில மருத்துவரை எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு கடைசி இது உங்களுக்கு அலர்ஜி சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்களே பார்த்துட்டு எந்த உணவு எடுக்கணும், எந்த உணவு எடுக்கக்கூடாது. சிலருக்கு கத்தரிக்காய் சாப்பிட்டால் உடலில் ஒரு அரிப்பு ஏற்படும், சிலருக்கு பாகற்காய் சாப்பிட்டா பிடிக்காது. அந்த மாதிரி நீங்களே உங்களை சரிப்படுத்திக்கோங்கன்றாங்க. ஆனால் இந்த பிரம்மர முத்திரை மனிதனுடைய உடலில் எதுக்கு எப்பொழுது அலர்ஜி வருது அப்படின்னா நோய் எதிர்ப்பு திறன் குறைகின்ற பொழுது தான் அலர்ஜியாக மாறுகின்றது. அப்போ இந்த நோய் எதிர்ப்பாற்றல் நன்றாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, கரெக்டாக இருக்குது, உடல் முழுக்க பிராண ஆற்றல் ஒவ்வொரு செல்களுக்கும் சரியாக கிடைத்து கொண்டே இருந்தால் அலர்ஜிங்கிறதே இருக்காது. நீங்கள் எந்த உணவு எடுத்தாலும் அனைத்து உணவுமே உங்களுக்கு ஒத்துக்கொள்ளும். பொதுவாக அந்த காலத்தில் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த தாய்க்கு எல்லா வகையான 16 நாள் கழித்ததுக்கப்புறம், 1 மாதம் கழித்ததுக்கப்புறம் எல்லா வகையான காய்களை வைத்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. காரணம் அந்த சாராம்சத்தை தான் குழந்தை பாலாக, தாய்ப்பாலாக உண்கின்றது. அப்போ அந்த குழந்தைக்கு அந்த இம்யூனிட்டி பவர் இயற்கையாகவே ஒத்துக்கிடணும். ஆகையினால் எல்லா வகையான காய்களையும் ஒன்றாக சேர்த்து அந்த தாயை சாப்பிட வைத்து அதனுடைய சாராம்சம் குழந்தைக்கு தாய்ப்பால் மூலமாக செல்லும் பொழுது அந்த குழந்தைக்கும் எல்லா வகையான உணவுகளும் ஒத்துக்கொள்ளும். இப்போ இன்றைய காலகட்டத்தில் தாய்ப்பால் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையே குறைந்து கொண்டே வருகின்றது. அப்போ அந்த நோய் எதிர்ப்பாற்றல் எங்கேருந்து நமக்கு குறையுதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த குறைபாடுகள் எல்லாம் நீக்கி நாம் இன்றைக்கு அதெல்லாம் கடந்து வந்தால் கூட நம்ம உடம்புல எப்பொழுதுமே இம்யூனிட்டி பவர் நன்றாக இருக்கணும் அப்படின்னா இந்த முத்திரை நமக்கு பயன்படுகின்றது. இந்த முத்திரை செய்யும் பொழுது உடலில் எந்த பகுதியில் பிராண ஆற்றல் குறைவாக இருக்கின்றதோ அந்த பகுதிக்கு தகுந்த பிராண ஆற்றலை ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். அப்போ உடம்புல நோய் எதிர்ப்பாற்றல் கூடுகின்ற பொழுது அலர்ஜிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சரியாகிவிடும். நீங்கள் எந்த உணவு உண்டாலும் உங்கள் உடல் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஜீரண மண்டலத்தை நன்றாக இயங்க செய்கின்றது. அப்போ அலர்ஜியிலேருந்து ஒரு விடுதலை கிடைச்சிரும். ஒன்று ஸ்கின் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே வராது, ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி எதுவும் வராது. ஒரு சில உணவுகள் ஒவ்வாத உணவுகள்னு நம்ம இதுவரைக்கும் சொல்லியிருக்கவங்க இந்த முத்திரையை தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். எல்லா உணவுமே உங்களுக்கு அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துடும். தசைகளை நன்றாக இயங்க வைக்கும், நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்க வைக்கும், ஜீரண மண்டலங்கள் நன்றாக இயங்கும். இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு இல்லாத ஒன்று உறக்கம், ஆழ்ந்த நித்திரை. இந்த ஆழ்ந்த நித்திரை இல்லாமல் எவ்வளோ பேர் வருத்தப்படுறாங்க. அவர்கள் அனைவருமே இந்த பிரம்மர முத்திரையை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆழ்ந்த நித்திரை நிச்சயமாக கிடைக்கும். மனிதனுக்கு நல்ல ஒரு நித்திரை கிடைத்தால்தான் மறுநாள் இந்த உடல் உழைப்பதற்கு தயாராக இருக்கும். அப்போ இரவு 10 மணி முதல் காலை 3 மணி வரை ஒவ்வொரு மனிதனுக்குமே ஆழ்ந்த நித்திரை இருக்கணும்.
அந்த ஆழ்ந்த நித்திரை இல்லாதவர்கள் இந்த பிரம்மர முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த நித்திரை கிடைக்கும். மனதில் ஏற்படுகின்ற அந்த தீய எண்ணங்களை நீக்கக்கூடியது. ஒவ்வொரு முத்திரைக்குமே இந்த பலன் உண்டு. முத்திரைகள் மனிதனுடைய பண்புகளை சிறப்பாக இயங்க செய்யும். ஒரு சில முத்திரைகள் ஒரு சில உடல் உள்ளுறுப்புகளுக்கு நல்ல ஒரு பிராண ஆற்றலை கொடுக்கும், அதோடு சேர்த்து பண்புகளையும் ஆற்ற வல்லது. அப்போ நம்ம உடம்பில் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும். இன்றைக்கு சாப்பிட்ட சாப்பாடு சத்து தனியாகவும் அசத்து தனியாகவும் பிரியணும். அந்த சத்து உடனே உடலில் சேரணும். அப்போ தான் நமது உடல் இயக்கம் நன்றாக இருக்கும். அப்போ அந்த ஜீரண மண்டலத்தில் இருக்கின்ற குறைபாடுகளை இந்த முத்திரை நிவர்த்தி செய்கின்றது. உடல் சோர்வும் மனசோர்வையும் நீக்கக்கூடிய ஒரு அருமையான முத்திரை. அதேபோல் நம்ம உடம்பில் நல்ல நோய் எதிர்ப்பாற்றல் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு மனிதனும் நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கக்கூடிய முத்திரைகள் எடுத்துக்கிடணும். நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய முத்திரை எடுத்துக்கிடணும். இந்த முத்திரை சுவாச மண்டலங்களை நன்றாக இயங்க செய்கின்றது. நுரையீரலுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கின்றது. பொதுவாகவே நிறைய முத்திரைகள் இருந்தால் கூட ராஜ உறுப்புகளை நன்றாக இயங்க செய்யக்கூடிய முத்திரைகளை தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், சிறுநீரகப்பை இதெல்லாம் நன்றாக இயங்க செய்யக்கூடிய முத்திரைகளை அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராஜ உறுப்பு நன்றாக இயங்கினால் மற்ற உறுப்புகள் எல்லாமே சிறப்பாக இயங்கும். இவ்வளவு பலன் தரக்கூடிய இந்த பிரம்மர முத்திரையினுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம். நேயர்களே, இப்போ பிரம்மர முத்திரை அதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். முதுகெலும்பு நேராக இருக்கணும். வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே பயிற்சி பண்ணலாம், தவறு கிடையாது. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை 10 வினாடிகள் கூர்ந்து கவனிக்கவும். முத்திரைகளை மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி செய்யும் பொழுது 2 நிமிடத்தில் அதனுடைய முழுமையான பலன் கிடைக்கும். கண்களை பொறுமையாக திறந்துக்கோங்க. 2 கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல ஆள்காட்டி விரலை உள்ளே மடிச்சுக்கோங்க. பெருவிரல்னால் நடுவிரல் நுனியை டச் பண்ணிக்கோங்க. மற்ற விரல்கள் இந்த மாதிரி மோதிர விரல், சுண்டு விரல் தரை நோக்கி இருக்கணும். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. ஒரு மனம் அந்த விரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம், அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த மனம் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் 2 நிமிடங்கள் இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மோதிர விரல், சுண்டு விரல் தரை நோக்கி இருக்கிறது. நடுவிரலையும் பெருவிரலையும் இணைச்சிருக்காங்க. ஆள்காட்டி விரல் உள்ளே வச்சுருக்கிறாங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. பொறுமையாக கைகளை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே பிரம்மர முத்திரையை பத்மாசனத்தில் பயிற்சி பண்ண போகிறாங்க. பொறுமையாக பத்மாசனம் போட்டுக்கோங்க. மாணவ செல்வங்கள், இளைஞர்கள், உடல் வளையும் தன்மை உள்ளவர்கள் பத்மாசனத்திலே பிரம்மர முத்திரை பண்ணுங்கள், மிக நல்ல பலன் கிடைக்கும். 10 வினாடிகள் மூச்சை கூர்ந்து கவனிக்கவும். இப்போ பொறுமையாக ஆள்காட்டி விரலை பொறுமையாக உள்ளே மடிச்சுக்கோங்க. நடுவிரல், கட்டை விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. மோதிர விரல், சுண்டு விரல் தரை நோக்கி இருக்கட்டும். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 2 நிமிடங்கள் காலை, மதியம், மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மிக நல்ல பலன் கிடைக்கும். ஒரு மனம் மூச்சில் கவனம் செலுத்தணும். இன்னொரு மனம் அந்த விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம், அதில் உங்களது கவனத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே பிரம்மர முத்திரையை வஜ்ராசனத்தில் அமர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. முதல்ல இப்போ வஜ்ராசனம் எப்படி போடுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு காலாக மடித்து கொள்ளுங்கள். மாணவ செல்வங்கள் வஜ்ராசனத்தில் அமர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது இன்னும் நிறைய பலன்கள் கிடைக்கும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்தவும் 10 வினாடிகள். இப்போ பொறுமையாக 2 கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரலை பொறுமையாக மடிச்சுக்கோங்க. நடுவிரல், பெருவிரலை நுனியை டச் பண்ணிக்கோங்க. மோதிர விரல், சுண்டு விரல் தரையை நோக்கி இருக்கட்டும். இது பிரம்மர முத்திரை. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. காலை, மதியம், மாலை 3 வேளையும் 2 நிமிடங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மிக நல்ல பலன் கிடைக்கும். ஒரு மனம் மூச்சிலும் ஒரு மனம் அந்த கை விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம், அதில் அப்படியே லயித்து கவனிக்கவும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கைகளையும் முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி ஒரு 5 வினாடிகள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் மட்டும் கவனம் செலுத்தவும்.
நேயர்களே, பிரம்மர முத்திரை அதனுடைய செயல்முறை விளக்கம் பார்த்தோம். இந்த முதிரையை தொடர்ந்து காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக ஏற்கனவே கூறியது போல் மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. ஜீரண மண்டலங்கள் மிக சிறப்பாக இயங்க வைக்கும். இந்த முத்திரையும் சளி தொந்தரவை நீக்கக்கூடியது, பய உணர்வை நீக்கக்கூடியது. பொதுவாகவே மனிதர்கள் தன்னிடம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மிடம் இல்லாதது நிறைய நம்ம பட்டியல் போடுவோம். நம்மிடம் இருக்கக்கூடியது நம்ம உடம்புக்குள்ளே எவ்வளவோ அற்புதமான ஆற்றல் இருக்கின்றது. உடல் உள்ளுறுப்புகள் பாருங்கள், ஒவ்வொரு மனிதனும் தனது உடலை முதலில் நேசிக்க ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உடல் இயக்கம் அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒன்று. இந்த உடலை ஒரு முறை ஆரோக்கியம் வெளியே போயிடுச்சுன்னா மீண்டும் ஆரோக்கியத்தை உள்வாங்குவது கடினமாக இருக்கும். பொதுவாகவே உடலும் மனமும் சேர்ந்தது தான் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம்னு நம்ம பிரித்து பார்க்க வேண்டாம். மனம் சாந்தமாக இருக்கணும், மனம் அமைதியாக இருக்கணும், தெளிந்த சிந்தனை இருக்கணும், பொறுமை இருக்கணும், நிதானம் இருக்கணும், அமைதி இருக்கணும். அது இருந்தால்தான் நம்ம உடம்புக்குள்ளே ராஜ உறுப்பான இதயம் நன்றாக இயங்கும், நுரையீரல் நன்றாக இயங்கும், ஜீரண மண்டலங்கள் நன்றாக இயங்கும். பொதுவாகவே ஒரு கவலை வந்துருச்சு அப்படின்னா முதலில் பாதிக்கப்படுவது ஜீரண மண்டலம். அந்த சிறுகுடல் பெருங்குடல் ஒழுங்காக இயங்காது. என்றைக்கு நீங்கள் மன அழுத்தம் அதிகமாகின்றதோ அன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் வயிறு உப்பிசமாக இருக்கும், பசியின்மை ஏற்படும். இரண்டாவது பார்த்திங்கன்னா சுவாச மண்டலம் பாதிக்கப்படும். நுரையீரலுக்கும் அந்த உணவை செரிமானம் செய்யக்கூடிய சிறுகுடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அப்போ அந்த நுரையீரல் மூச்சு மண்டலம் நமது கவலையினாலும் துக்கத்தினாலும் பாதிக்கப்படுகின்ற பொழுது உடலில் ஜீரண மண்டலமும் பாதிக்கப்படும், மூச்சு மண்டலம் பாதிக்கப்படும். அப்போ இதயத்தினுடைய துடிப்பு பார்த்திங்கன்னா அப்புறம் அதில் சின்ன சின்ன வேரியேஷன் ஏற்படும். அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன மனதில் ஏற்படுகின்ற கவலை, பயம், டென்ஷன் பல வகையான பிரச்சனைகளை உண்டு பண்ணுகின்றது. இந்த உடல் முழுக்க பிராண ஆற்றல் ஒழுங்காக செல்வதில் தடை ஏற்படுகின்றது. அப்போ இந்த தடைகள் எல்லாம் நீக்கணும் அப்படின்னா அதற்கு நம் கைகள் தான். நமது கைகளை வைத்து, நமது மனதை வைத்து, நமது பிராண ஆற்றலை வைத்து கண்களை மூடி நம்பிக்கையோடு இந்த சித்தர்கள் அளித்த இந்த பயிற்சியை சிறமேற்கொண்டு பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக முழுமையான பலன் கிடைக்கும். ஒவ்வொரு மாத்திரைக்கும் ஒரு பக்க விளைவு உண்டு, நமக்கு தெரியும். அப்போ அந்த ஒவ்வொரு மாத்திரை எடுக்கின்ற பொழுதும் அதனுடைய பக்க விளைவு உடலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. ஆனால் ஒவ்வொரு முத்திரைக்கும் நல்ல ஒரு ஆற்றல் உண்டு. அதான் மாத்திரைக்கும் முத்திரைக்கு உள்ள வித்தியாசம். ஆனால் மனிதர்கள் இன்றைக்கு நிறைய மனிதர்கள் மாத்திரையில் தான் நம்பிக்கை வைத்துள்ளார்கள். அதிலிருந்து மீண்டு முத்திரையில் நம்பிக்கை வையுங்கள். ஒரு முத்திரை இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். ஒரு பிராண முத்திரை பண்ணிங்கன்னா சிறுநீரகம் நன்றாக இயங்கும். இன்றைக்கு செய்த பிரம்மர முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஜீரண மண்டலம், சுவாச மண்டலம் மிகச்சிறப்பாக இயங்கும். மனோபயத்தை நீக்கக்கூடியது, மனோதைரியத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ முத்திரையை தவிர்த்து மாத்திரை வாழ்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்யுங்கள். இந்த முத்திரையை, பிரம்மர முத்திரையை பயிற்சி செய்யுங்கள். வளமாக நலமாக வாழுங்கள். மீண்டும் ஒரு எளிய முத்திரையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.